சும்மாவாவது ஒரு லைக், ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க. மக்களே, மகளிர்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நேற்று கவுகாத்தியில் கோலாகலமாக ஸ்ரேயா கோஷல் பாட நடன குழுவினர்கள் ஆட என்று தொடங்கியது. முதல் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதினர். டாஸ் வெற்றி பெற்ற இலங்கை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் ஸ்மிருதி மந்தனா 8 ரன்களில் விக்கெட் ஆகி வெளியேறினார். பிரித்திகா ராவல் மற்றும் ஹர்லீன் டியோல் ஜோடி சிறப்பாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர். பிரித்திகா ராவல் 37 ரன்கள், ஹர்லீன் டியோல் 48 ரன்கள், கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர் 21 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தனர். பின்னர் இறங்கிய தீப்தி சர்மா மற்றும் அமன்ஜோத் கௌர் ஜோடி சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்தனர். தீப்தி சர்மா 53 ரன்கள், அமன்ஜோத் கௌர் 57 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார்கள். ஸ்னே ராணா 28 ரன்கள் எடுத்தார். இந்திய மகளிர் அணியின் நடுவரிசை ஆல் ரவுண்டர்கள் பல நேரங்களில் இந்திய அணிக்கு பேட்டிங் மற்றும் பவுலிங் இல் பங்களிப்பை கொடுத்து இந்திய அணியை காப்பாற்றி வருகின்றனர். 47 ஓவர்களில் 269 ரன்கள் இந்திய அணி எடுத்தது. இலங்கை அணி சார்பில் இனோகா ராணவீரா 4 விக்கெட்டுகள் எடுத்தார். இலங்கை அணி பேட்ஸ்மேன்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் விக்கெட்களை இழந்ததாலும் கட்டுக்கோப்பாக இந்திய அணி பந்து வீசியதாலும் ரன்கள் எடுக்க தடுமாறி 45.4 ஓவர்களில் 211 ரன்கள் மட்டும் எடுத்து அனைத்து விக்கெட்டையும் இழந்தனர். கேப்டன் ஜமாரி அதாபத்து 43 ரன்கள், ஹர்ஷிதா 29 ரன்கள், நீலாக்ஷி த செல்வ 35 ரன்கள் என சொல்லிக் கொள்ளும்படியான ரன்களை எடுத்தனர். இந்திய அணி பந்துவீச்சாளர்கள் தீப்தி சர்மா 3 விக்கெட்கள், ஸ்னே ராணா 2 விக்கெட், நல்லபுரதி சாரானி 2 விக்கெட் எடுத்து எதிர் அணியை நிலைகுலைய செய்தனர். இந்திய அணி சார்பில் பந்துவீசிய அனைவருக்கும் விக்கெட் கிடைத்தது. உலக கோப்பையின் முதல் போட்டியை இந்திய மகளிர் அணி வெற்றியுடன் தொடங்கி இருக்கிறது. கோப்பையை வெல்லுமா இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி? உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.